இப்போதே பார்த்து கொண்டிருக்கும் மனிதருக்கும் என் நன்றிகள் வணக்கம். அதாவது நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, பட் வந்து ஒரு படத்துக்கு ட்ராவல் பண்ணோம், என்ன படம் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. பட் இந்த பர்டிகுலர் படத்தை நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இட் இஸ் அ ராக் கல்ட் த்ரில்லர் ஃபில்ம். ரீசெண்ட் டைமில் வந்த ஒரு படம் VADA CHENNAI. அதாவது இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம், எங்கள் கண்ணுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்ஸ் தெரிஞ்சிருக்குங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒர்க்ஸ் எல்லாமே ஓவரால் தெரிஞ்சிருக்கு. ஸோ எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலிங்ஸும் உங்கள் கண்ணுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். இன் ஃப்ரீஸ் ஃப்ரேம் for VADA CHENNAI, every detail counts. சமுத்திரக்கணி அப்படியே பயங்கரமாக அழகெல்லாம் குத்திட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்போ கூட அவர் கொள்றதுக்கு ஒரு கூட்டம் வரும். அப்போ வந்து தனுஷ் தான் உள்ள போந்து அவர் வந்து காப்பாற்றிடுவார். இதுக்கு இமீடியட்டாக உடனே பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரக்கணி கேங்க்கும் கிஷோர் கேங்க்கும் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு நீங்கள் தான் அட்டாக் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கோம். அப்போ இந்த ஷாட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார் தெரியுதா, கண்டிப்பாக அழகு குத்திருந்தார் அப்படின்னா வந்து அங்கே வந்து ஒரு மார்க் இருந்திருக்கணும். அந்தளவு கண்டினியூட்டி கூட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீனில் உள்ள டீட்டெயில் இங்கேயே முடியல, பட் இது நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தனுஷோட முடிய வெட்டுற மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருக்கும். இது வந்து 1991 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ நார்மலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போர்டெலாம் வச்சிருப்பாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் எழுதியிருக்காங்க, குற்றமே காக்க பொருளாக்க குற்றமே அற்றான் தரும் பகை அப்படின்னு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க செய்கிற குற்றம் தான் அவனை அழிக்க போகிற மிகப்பெரிய எதிரி. ஸோ அந்த குற்றம் நம்ம கிட்ட வராமல் நம்மளை பாதுகாத்துக்கணும், இதுதான் இதோட அர்த்தம். இது அப்படியே நம்ம படத்தோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க, செந்தில், குணா, ஜாவா, பழனி, வேலு இவங்க 4 பேரும் செய்கிற குற்றம் தான் இவங்களை அழிக்க போகுது. இது ஒரே திருக்குறளில் படத்தோட கதையை நம்மளுக்கு சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம டேரக்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1985 to 2003 வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி இருக்க ஒரு ஏரியல் ஷாட் அப்படியே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், கூரை வீடுங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங்கெலாம் இருக்குது. அந்த போட்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டு த எண்ட் ஆஃப் த ஃபில்ம் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2003 நடக்கிற மாதிரி ஒரு ஏரியல் ஷாட் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அந்த கூரை வீடு எல்லாமே ஓட்டு வீடாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுதான் சிங்காரவேலன் நினைவு மண்டபம் அப்படின்னு மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இந்த போட்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் தெரியுது. ஏன் அப்படின்னா 1985 to 2003 ஒரு 15 to 20 இயர்ஸ் ஆஃப் பீரியடில் ஒரு ஊர் என்ன மாற்றத்தெல்லாம் பார்க்குமோ அது எல்லாத்தையும் பயங்கர சென்சிட்டிவாக பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷோட முடிய வெட்டினதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து தண்ணி லாரி கிட்ட வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து தேர்தல் நாள் 24/6/1991 எழுதியிருக்கும், இரட்டை இலை அப்படின்னு எழுதியிருக்கும். இன்னும் கொஞ்சம் அப்படியே உத்து பார்த்தோம்னா டி ஜெயக்குமார் அப்படின்னு எழுதியிருக்கும். இது வந்து சும்மா ஃபிலிமுக்காக மட்டும் எழுதலைங்க, உண்மையாலுமே 1991 ஜூன் 24 அன்னைக்கு தான் தேர்தல் நடந்துச்சு. அதே மாதிரி ராயபுரம் ஏரியாவில் டி ஜெயக்குமார் தான் ஏடிஎம்கே சார்பாக நின்னாரு. நின்னது மட்டும் இல்லை, ஜெயிக்கவும் செஞ்சார். அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய ஏடிஎம்கே கொடி கூட வச்சிருக்காங்க. வெற்றிமாறன் சார் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, கேரம் போர்டு இஸ் அ கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து கேரம் போர்டு அங்கேயும் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லையா. பிரின்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னால் அதாவது இந்த டீட்டெயில் இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கா, கம் பேக் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி இந்த சாங் அப்படியே கொஞ்சம் கேளுங்க. ஒயிட்டு கலர் ஸ்ட்ரைக்கரால் கருப்பை பாக்கெட் போட்டாடா அப்படின்னு வருது இல்லையா. இது முடித்த உடனே ஆண்ட்ரியா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க எங்கே வராங்க அப்படின்னா சமுத்திரக்கனியை மர்டர் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதுதான். இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஸ்ட்ரைக்கர் ஆண்ட்ரியாவாகவும் அந்த பிளாக் காயின் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சமுத்திரக்கனியாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கெட் அப்படிங்கிற வார்த்தை ஏன் அப்படின்னா மர்டர் அது வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமை வந்து ஆண்ட்ரியா வந்து தனுஷை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், ராஜனை கொலை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் இல்லையா, ஜாவா, பழனி, செந்தில், குணா மற்றும் வேலு. ஸோ 4 பேர் வந்து ஒரு கேரம் ஒரு 4 காயின் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து தனுஷ் ஆகவும் இந்த ஸ்ட்ரைக்கர் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஆண்ட்ரியாவாகவும் கம்பேர் பண்ணி இந்த ஹோல் வெஞ்சன்ஸ் சீக்வன்ஸையுமே ஒரு கேரம் போர்டு கேம்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பிரில்லியன்ஸிங்கப்பா. இந்த மூவி ஃபுல்லாகவே நிறைய ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் லீடர் அப்படின்னு சொன்னோன்னா மைண்டுக்கு ஃபஸ்ட் வரது வந்து ராஜன். இப்போ வந்து செகண்ட் பார்ட்டில் அன்பின் எழுச்சி அப்படின்னு டைட்டில் வச்சு போனாலுமே நம்ம ராஜன் தான் ஒரு பயங்கரமான லீடர். பட் ஸ்டில் தனுஷ் எப்படி அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வராரு அப்படிங்கிறது தான் மெயின் ஸ்டோரியாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட் பார்ட்லேயுமே இந்த 2 கேரக்டர்ஸுக்குமே பயங்கரமான ஒரு பேரல் ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றத நான் வந்து இப்போ ஒவ்வொரு கம்பேரிசனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்பேரிசனில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரும். இந்த ஸ்கீமை 2 பேருமே ஈக்குவலாக அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த 2 சீனுமே கிட்டத்தட்ட நியர் ஈக்குவல்ஸ் மாதிரி தான் ஃபில்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டீங்களா. அதே மாதிரி இங்க பாருங்க, இப்போ இவங்க 2 பேருமே ஒரே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ செகண்ட் சினாரியோ போவோம். அமீர் வந்து ஆண்ட்ரியா லவ் பண்ற மாதிரி ஒரு போர்ஷன் போயிட்டு இருக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி வந்து ஆண்ட்ரியா லவ் பண்ற மாதிரி ஒரு குட்டி லவ் ட்ரையாங்கிள் வந்து போயிட்டு இருக்கும். அமீரும் சமுத்திரக்கனி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே தனுஷ் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷை லவ் பண்ணுவார். அவர் கூட இருப்பார்ல ஒரு ஃப்ரெண்டு சிவா, அவர் என்ன சொல்றாருன்னு இதில் பார்ப்போம். ஸோ இந்த சீனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 3 வருஷமா அவர் லவ் ஐஸ்வர்யா ராஜேஷோட ட்ரை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கேயுமே ஒரு குட்டி லவ் ட்ரையாங்கிள் அண்ட் பேரல் ஸ்டோரி டெல்லிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ இந்த தேர்ட் சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேரக்டர்ஸுமே ஒரு இம்பார்ட்டண்டான டயலாக் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, தம்மாத்துண்டு ஆங்கர் தான் இவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது அப்படின்ட்டு 2 கேரக்டர்ஸுமே ஒரு போலீஸை பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்க கிட்ட தான் அந்த டயலாக் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற இடமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். என்ன அப்படின்னா, ராஜன் பேசுறது ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த எம்டி ஸ்பேஸில் தான் சிங்காரவேலன் நினைவு மன்றம் வந்து கெட்டுவாங்க. இப்போ அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே தான் நின்று தனுஷும் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ராஜன் வந்து தனுஷ் சின்னதாக இருக்கும்போது அந்த கேரம் போர்டு விளையாடுறதுக்குலாம் சொல்லி தருவார். அதே அந்த நினைவு மன்றத்தில் தான் தனுஷும் வந்து அதை கேரி ஆன் பண்ணுற மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் கேரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாதிரி சீக்வன்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அது போக கிளைமேக்ஸில் வந்துட்டு ராஜனோட வீட்டுக்கே வந்து கடைசியில் தனுஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் மூவ் இன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ராஜனாக மாறுற மாதிரி தனுஷை வந்து பயங்கரமாக ஒரு பேரல் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்த ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனாமா ரைட், அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலாக வட சென்னையில் நிறைய டீட்டெயில் ஒர்க் இருக்கிறனால வட சென்னை 2 மாதிரி நம்ம டீட்டெயில் ஒர்க் 2 இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க.